இடிக்கப்பட்டதோர் இறையில்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம். சரிகார சூழ்ச்சிக்கு இறையில்லம் இரையாக இடந்து நின்ற முஸ்லிம்களில் பல உயிர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பலநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள் என்று என்றைக்கு அந்த பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு அதை ஒரு ஜனநாயக நாட்டின் மதசார்பற்ற நாட்டின் பிரதமர் திறந்து வைத்தாரோ அன்றைக்கே அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படுகொலியில் தோண்டி புதைத்து விட்டார். அன்றைக்கே அம்பேத்கர் சொன்னது நடந்து விட்டது. இன்னும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு அஷ்ஃபகுல்லா கான், அஹமதுல்லா ஷா மதராசியின் வாரிசுகள், உலமாக்களின் வாரிசுகள் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள். யாரை நம்புகிறோமோ இல்லையோ, இந்த படைப்பாளரின் படைப்பினங்களுக்கு ஏற்ற மார்க்கத்தை பின்பற்றும் இந்த முஸ்லிம் சமூகம் ஏக இறைவனின் உதவியையும் தீர்ப்பையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ராமர் கோயில் என்று ஒன்றை பாபர் மசூதியை இடித்துவிட்டு நீ கட்டியதற்காக ஒற்றை சீட்டில்லாமல் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினானோ, இந்தியா முழுக்க இருக்கும் பொது சொத்தில் கை வைத்த உன்னை இந்தியா முழுக்க ஓட ஓட விட்டு விரட்டி அடிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக தளத்திலும் அரசியல் தளத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு ஆளின் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அடுத்த தலைமுறையின் பெரும் சொத்து. தொலைக்காட்சியில் இவர் முகம் பார்க்கும் போதெல்லாம் இளைய உலமாக்கள் பூரித்து நிற்பார்கள். எங்களில் ஒருவர் எல்லோருக்குமானவர் என்று சமுதாயத்தின் சங்கநாதமாக மக்கள் மன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், இளைஞர் காங்கிரஸ் சட்டப்பிரிவினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மௌலானா மௌலவி வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்களை அன்போடு கண்டன பேருரை நிகழ்த்துவதற்கு அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வில் இது போன்று இதற்கு முன்னால சிஏஏ என்று ஒரு பெரும் பூச்சாண்டியை காட்டி கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டக்கூடாது என்று அவர்களின் பின்னங்கால் பிடரியில் அடிக்க அந்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலைக்கு, அந்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு இந்தியா முழுக்க இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் தன்னுடைய உயிரை கொடுத்து இன்று வரை சில பெண்கள் கூட சிறையில் கிடந்து, இன்றைக்கும் சில பெண்கள் சிறையில் இருக்கிறாங்க சிஏஏ போராட்டத்துக்காக. சில பத்திரிகையாளர்கள் உமர் காலித் போன்றவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் சிஏஏ போராட்டத்தின் காரணமாக. அப்படியெல்லாம் தியாகம் செய்து, ஏனென்றால் அது எல்லோரையும் ஒழுக்கியது, எல்லோருக்கும் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜமாத்தில் செக்ரட்டரி ஒருத்தர் சொன்னார், நான் போய் இலங்கை அகதி முகாம் பார்த்துட்டு வந்தேன்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு முதல்ல புரியல அவர் சொல்லும்போது, இலங்கை அகதி முகாம் இவர் ஏன் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு. கொஞ்சம் பெரிய வசதியான ஒரு பள்ளிவாசல் செக்ரட்டரி. அப்போ அவர் சொன்னார், நான் போய் இலங்கை அகதி முகாம் பார்த்துட்டு வந்தேன், அது என்ன உள்ளே போகிற என்ட்ரியே இவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நம்மளை அடைச்சா என்ன ஆகுறது, என் வீட்டு பீரோவே அதுக்குள்ளே போகாது அப்படின்னா அவர் மென்டலி அவர் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கார். ஒரு வேளை சிஏஏ நடைமுறைப்படுத்திட்டா நம்மளை இதுக்குள்ளே தான் போட்டு அடைப்பாங்களோன்னு. அதனால் வெகுண்டு எழுந்துட்டார். சிஏஏ போராட்டங்களுக்கு பின்னால் இன்றைக்கு ஒவ்வொரு நிலையும் ஜனநாயகத்தில் உள்ள ஒவ்வொரு சக்தியும் தோற்று போய், ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவன் இருந்தாலும் அந்த மாணவனிடத்திலே அந்த டீச்சர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த பையன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னாராம். உடனே ரொம்ப சொல்லி சொல்லி பார்த்துட்டு, எலக்ட்ரிக் குட்டி இல்லைடா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அவனுக்கு வரலை. டேய் வெறுப்பாகி போய், டேய் போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாடா அப்படின்னா. அப்போ அவன் போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தானா. அவங்க அப்பா வந்தோன்னே, என்னங்க உங்கள் பையன், நான் எலக்ட்ரிசிட்டின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன், இவன் எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். அப்போ அவங்க அப்பா பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டு சொன்னாராம், என்ன சார் பண்ணுறது, அவன் கெப்பா குட்டியே அவ்வளோதான் சார் அப்படின்னாராம். இவர் டென்ஷன் ஆகி அப்பாவையும் பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு, டேய் வாங்கடா போகலாம் ஹெச்எம் கிட்ட அப்படின்னு, ஹெட் மாஸ்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் நடந்தது இல்லையே எல்லாத்தையும் விலாவரியாக விளக்கி சொல்லி, சார் இவனுக்கு எலக்ட்ரிசிட்டின்னா இவன் என்ன சொல்கிறான், எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து சொன்னா அவர் என்ன சொல்றாரு, கெப்பா குட்டிங்கிறாரு. ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க சார், மண்டக்காயுது சார் அப்படின்னா. அப்ப எச்எம் சொன்னாராம், சார் இதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாதீங்க, இதெல்லாம் நீங்க பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க அப்படின்னாராம். அந்த மாதிரி காவல்துறை, நீதிமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம் என்று எல்லா இடத்திலும், இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா இங்கன்னு எல்லா இடத்துக்கும் போறோம்.
எல்லா இடத்திலும் அயோக்கியர்கள் உட்கார்ந்து கொண்டு ஒரு தேசத்தில் a community which sacrificed above than its proportionate, தன்னுடைய விகிதாச்சாரத்திற்கு மேலாக இந்த மண்ணில் ஒரு சமூகம் நெஞ்சை நிமிர்த்தி ஏன் ஒரு முஸ்லிம் சரணடைய மறுக்கிறான் என்றால், தன்னுடைய விகிதாச்சாரத்திற்கும் அதிகமாக ஒரு சமூகம் இந்த மண்ணில் போராடி இருக்குமே ஆனால் அது பெருமை மிகுந்த இறை தூதரின் சமூகமான இந்த முஸ்லிம் சமூகம் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் உதிர்த்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கை தர மறுத்தனர் பார புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. ஆம் தீவிரவாதிகள் தான், ஆம் தீவிரவாதிகள் தான், சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாய் இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பல்லக்கிலும் விவசாயம் இருந்து பள்ளிளிக்க அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசு எழுந்த முஸ்லிம்கள் என்பதை இந்த இந்தியா முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மண்ணுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் நாளை அவருக்கு பிறந்த நாள். இந்த மண்ணில் முஸ்லிம்கள் தங்களுடைய உலமாக்களுக்கு பின்னால், போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தங்களுடைய தலைவர்களுக்கு பின்னால் ஒரு தலைவருக்கு நன்றி பட்டு இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர். நாளை அவருடைய பிறந்த நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் 1950 இதெல்லாம் பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் தலை சுற்றும். நாம் எல்லாம் பெரும் மரியாதைக்குரிய உலமாக்கள் இதை சொல்லுவார்கள். அறிஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு அதை அறிந்து தன்னுடைய கராமத்தின் மூலமாக சொல்லுவார்கள். இறை தூதர்கள் இல்ஹாமை எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். 26 ஜனவரி 1950 சொல்லி காட்டுகிறார். பக்தி இன் பாலிடிக்ஸ் இஸ் a sure road to dictatorship. அரசியலில் பக்தியை நுழைத்தால், எப்ப சொல்றாரு? சம்பந்தமே கிடையாது. அப்பதான் சுதந்திரம் வாங்கி வச்சிருக்கிறோம். புத்தம் புதுசா இந்தியா பிறந்திருக்குது. அப்ப சொல்றாரு, India will be an independent country. What could happen to her independence? Will she maintain her independence or will she lose it again? This is the first thought that comes to my mind. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாரு. இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி புதுசா பச்சையா குழந்தை பிறந்திருக்கு. அப்ப சொல்றாரு, மீண்டும் ஒரு முறை இந்த இந்தியா தன்னுடைய சுதந்திரத்தை இழக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். இப்ப முதல் நாள் மீண்டும் ஒரு முறை இந்த இந்தியா சுதந்திரத்தை இழக்குமோ என்று பயப்படுகிறேன். It is not that India has never an independent country. The point is that she once lost the independence she had. Will she lose it a second time? It is this thought which makes me more anxious for the future. புதுசா வாங்கி சட்டமைச்சரா உட்கார்ந்திருக்காரு. அப்ப யோசிக்கிறார், எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கு, ரொம்ப யோசனையா இருக்கு, இன்னும் ஒரு முறை இந்தியாவுடைய சுதந்திரம் பறி போய் விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. If we wish to maintain democracy not merely in form but also in fact, ஏட்டளவில் அல்ல செயல்பாட்டளவில் இந்த இந்தியா ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் what must we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? The first thing in my judgment we must do is to hold fast the constitutional methods of achieving our social and economic objectives. இந்தியாவை அரசமைப்பு சட்டத்தின் மீதே நகரக்கூடிய நாடாக செய்வதில் நாம் உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி செய்யாத போது அடுத்து பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 1950 அம்பேத்கர் சொல்கிறார். நாளை அவருக்கு பிறந்த நாள் வேற. மிகச்சரியாக உலமா சபை இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இரண்டாவதாக சொல்றார், முதல்ல என்ன, அப்படி ஒன்றும் பெரிய டைம் ஆகலையே. எங்க பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய அறிவு ஆசான் எங்களுடைய PS சையத் மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள் சொல்லுவாங்க, ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப சொன்னா கேட்டா சொல்லணும், அப்பதான் கவனிக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு எங்க மௌலானா சொல்லுவாங்க எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது. அதுதான் தக்வியத்து ஃபஹம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றது. எங்க விட்டேன்? ரெண்டாவது இல்ல, முதல் பாயிண்ட் என்னது? கான்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம்ல இந்த இந்தியா செயல்படுகிறதா என்பதை ஒவ்வொரு காலகட்டமும் நாம் உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கான்ஸ்டிடியூஷன் தூக்கிட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்? 1950 அம்பேத்கர் சொன்னது,
இன்னைக்கு அதனால தான் இந்த பின்விளைவை சந்திச்சிட்டு இருக்கிறோம். இரண்டாவது சொன்னார் அம்பேத்கர், the second thing we must do is to observe the caution which John Stuart என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொன்னதை மேற்கோள் காட்டுறார் அம்பேத்கர். என்ன சொன்னார் அப்படின்னா, to lay their identities, liberties at the feet of even a great man. அவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக பார்க்கப்பட்டாலும், இரண்டாவது பாயிண்ட் சொல்றார் 1950ல, அவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக பார்க்கப்பட்டாலும் உங்களுடைய அறிவை, ஆற்றலை, சுதந்திரத்தை அவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்தாலும் அவன் காலில் போட்டுறாதீங்க. ஒரு மனிதனை வழிபட்டு விடாதீர்கள். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது? பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்ட போது சுவாமி அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் என்கின்ற சங்கராச்சாரி சொல்றார், சங்கராச்சாரி திஸ் இஸ் ஆன்டி ஹிந்து அப்படிங்கிறார். இது இந்து மதத்துக்கு எதிரானது, ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று சொல்கிறார். ஏன்னா பிராண பிரதிஷ்டை செய்வதாக இருந்தால் ஒரு கோவிலை முழுமையாக கட்டிவிட்டு தான் அதை திறக்க வேண்டும். ஏன்னா ஒரு கோயிலுங்கிறது ஒரு உடல் மாதிரி, அதை முழுசா கட்டிட்டு தான் திறக்கணும். தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை முழுசா கட்டாம திறக்கிற மோடியுடைய செயல் இந்த ஆகம விதிகளுக்கு எதிரானது, இந்த பிராண பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு சங்கராச்சாரி சொல்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அன்று எச்சரித்த அது இன்று நடந்து விட்டது. இந்த மோடியின் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், சங்கராச்சாரியை பார்த்து யூ ஆர் ஆன்டி ஹிந்து என்றார்கள். நீ இந்து மதத்துக்கு எதிரானவன், ஆன்டி நேஷனல் என்றார். ஒரு படி மேல போய் அவரை சொல்லிட்டாங்க, அஜ்மீர் தர்கால 20 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு பேசுறான்ட்டாங்க. யார? சங்கராச்சாரியவே. இது நகைப்புக்குரியதாக இருந்தாலும் அன்னைக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரு? ஒன்னு கான்ஸ்டிடியூஷனை பற்றி பிடிங்க, இரண்டாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை கண்மூடித்தனமா எவங்காலையும் போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு எப்பவுமே சிந்திங்க, அவன் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிறானான்னு சிந்திங்க அப்படின்னா. என்றைக்கு இடிக்கப்பட்டதோர் இறை இல்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம், சரிகார சூழ்ச்சிக்கு இறை இல்லம் இரையாக, இடந்து நின்ற முஸ்லிம்களில் பல உயிர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பலநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள் என்று என்றைக்கு அந்த பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு அதை ஒரு ஜனநாயக நாட்டின், மதசார்பற்ற நாட்டின் பிரதமர் திறந்து வைத்தாரோ அன்றைக்கே அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படுகொலியில் தோண்டி புதைத்து விட்டார். அன்றைக்கே அம்பேத்கர் சொன்னது நடந்து விட்டது. இன்னும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு அஷ்ஃபகுல்லா கான், அஹமதுல்லா ஷா மதராசியின் வாரிசுகள், உலமாக்களின் வாரிசுகள் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எச்சரித்தது நடந்து விட்டது. They have laid down their liberty to the feet even a great man, even if he is a great man. அவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய கால்களில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் வைக்கப்படக்கூடாது என்றால் இன்றைக்கு வைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவுதான் இது. அதனாலதான் ஒரு மனிதன் 5 ஆண்டுகள் முஸ்லிமாக பிராக்டிஸ் பண்ணாதான், every single citizen of India has got the right to profess, practice, propagate his own religion. தனக்கு பிடித்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவும், to profess, இது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய அதிகாரம். தனக்கு பிடித்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவும், to practice, அதை நடைமுறைப்படுத்தவும், to propagate, அதை பிரச்சாரம் செய்யவும் அரசமைப்பு சட்டம் உரிமையை தருகிறது. அப்படி இருக்கும்போது புதிய வக்ஃப் திருத்த சட்டம் என்ன சொல்கிறது? ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட்டான்னா அவனுடைய சொத்து, அவனுடைய சொந்த சொத்து, அதை வக்ஃபாக தர வேண்டும் என்றால் அவன் குறைந்தது 5 ஆண்டு காலங்கள் முஸ்லீமாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். இது என்னமோ பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்றான். முதல்ல யார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க முஸ்லீம் ஆயிட்டான்னு? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், 5 வருஷம் கழிச்சு நான் 5 வருஷமா முஸ்லீமா இருக்கிறேன்னா இது உலமா சபை கொடுத்தது ஏற்றுக்க முடியாதுன்னு எங்க போய் நான் உறுதி வாங்கிட்டு வர்றது? சரி, அப்படியே இருக்கட்டும். Who the hell are you? When you guys are busy licking the foot of பிரிட்டிஷ்காரர்களின் கால்களை நக்குவதில் நீங்கள் பிஸியாக இருந்தபோது எங்கள் வாள்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுழன்று கொண்டிருந்தது. நீ யார் எங்களை இப்படித்தான் நீங்கள் வக்ஃப் தர வேண்டும் என்று சொல்வதற்கு? அந்த உரிமையை கேட்டுத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். பாலைவன போராளி, லிபியாவின் புரட்சி போராளி உமர் முக்தார் சொல்லி காட்டினார், we fight or we die, but we neither surrender, we never surrender, either we fight or we die. ஒன்று நாங்கள் போராடுவோம், இல்லை என்றால் போராட்ட களத்தில் ஷஹாதத்தை அடைவோம், ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று சொன்னார்.
மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத் என்கின்ற உன்னதமான மார்க்கத்தின்படி வந்தவர்கள் நாங்கள். எங்கள் உரிமைக்காக, இன்றைக்கு நேற்றல்ல, வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள், எங்கள் உரிமைக்காக உலமாக்களும் சரி முஸ்லிம்களும் சரி எங்கள் உரிமைக்காக இந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் சுதந்திரமாக திரிவது எங்கள் உரிமை என்றால், அந்த உரிமையை பிரிட்டிஷார்கள் கெடுப்பார்கள் என்றால், அதற்காக களத்திலே நின்று குடகு பகுதியிலே மக்கான் கா மஹபூப்தீனாக இருந்தாலும் சரி, அஹமதுல்லா ஷா மதராசியாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆயிரம் ஆயிரம் முஸ்லிம்களின் ரத்தங்களில் எழுதப்பட்டதுதான் சுதந்திர வரலாறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க உரிமை என்னைக்குமே விட்டு கொடுத்து எங்களுக்கு பழக்கமே கிடையாது. மன் யக்பரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ் ஃபகத் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹி நார் என்றார்கள் உயிரினும் மேலான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து நிக்கிறோம்ல, இல்ல சாதாரண விஷயமா, எவ்வளவு பெரிய முஜாஹதா, எவ்வளவு பெரிய தியாகம் இல்ல. சண்டே அதுவுமா சிறப்பு காட்சிகள்லாம் இருக்கு. ஐ மீன் டிவில சொல்றேன். கல்யாணம்லாம் இருக்கா? கல்யாணம் முடிஞ்சிடாது தெரியல. எங்க விட்ட சிறப்பு காட்சியிலையா? ஹதீஸ்ல விட்டேன் இல்லையா? மன் யக்பரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ் ஃபகத் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹி நார். யாருடைய இரு கால்கள், ரொம்பலாம் இல்ல, இரு கால்கள் புழுதிப்பட்டதோ, கபர் புழுதிப்பட்டா கூட போதும், நடந்து வர்றீங்க செருப்புல புழுதிப்பட்டது, போ நரகத்தை ஹராமாக்கிட்டேங்கிற அல்லாஹ். இந்த பாதைக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தர்றான் அல்லாஹ். அங்கதான் அதுதான் வந்து உட்கார்ந்துருக்கோம், விளையாட்டு கிடையாது இல்ல. இரண்டு கால்கள் புழுதிப்பட்டா கூட போதும். மாமின் அஹதின் யதுகுலுல் ஜன்னா யுஹிப்பு அன் யர்ஜிஅ இல துன்யா. சொர்க்கத்துக்கு போன யாரும் திரும்பி உலகத்துக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டான், ஒருவனை தவிர, இல்ல ஷஹீத். இப்படி ஒரு களத்தில், ஏன்னா இன்னைக்கு ஞான்வாபி மஸ்ஜிதை பாதுகாத்தது 4 ஷஹீதுகள். சம்பால் பள்ளி, சாரி ஞான்வாபி அல்ல, ஷாஹி ஜும்மா ஈத்கா மஸ்ஜித். இன்னைக்கு ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பேரை மாத்திட்டான். ஷாஹி ஜும்மா ஈத்கா பள்ளி இல்ல, ஒன்லி ஜும்மா மஸ்ஜித். அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்குன்றான். இப்போ அடுத்து வருவான் வக்ஃபோர்டுக்கு, வக்ஃப் ரெக்கார்ட்ல அப்படிதான் இருக்குன்றான். இப்போ வக்ஃபே அவங்களே போயிடுச்சுல, ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் இந்த பேரை மாத்திட்டான். ஆனா பாருங்க, சர்வே பண்றதுக்கு போறான், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் மாநிலம் அதுதான். ஆக இருக்கிறதுலேயே ஒரு கொடூர ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் மாநிலம் அதுதான். அதீக் அஹமத், அஷ்ரப் அஹமத் போன்ற முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் பாயிண்ட் பிளாக்கில் நடுரோட்டில் நாய்களை போன்று சுட்டுக் கொல்லப்பட்ட மாநிலம்லாம் அதுதான். ரமலான் மாதத்துல சொல்லி அடிச்சான். ஒரு மாதம் நான் அப்படி தூக்கம்லாம் போயிருச்சு எனக்கு, கவலையா கவலை. அந்த 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே ஒரு முன்னாள் எம்பி, அவ்வளவு பெரிய ஆளு, ரோட்ல சுடுற நாயை சுடுற மாதிரி சுட்டுட்டான். அன்னைக்கே ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுது, அடுத்து நீதாண்டான்னு இன்னொரு தலைவரை போடுறான். அதே மாதிரி அடுத்த ரமலான்ல அவர் அவுட்டு தொடர்ந்து நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மாநிலத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடி தர்றான். சிஏஏ போராட்டத்தில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் ஜெயிலு, எல்லார் வீட்டையும் அடிச்சான் சிஏஏ போராட்டம் வரும்போது. ஆனாலும் இந்த மக்களுடைய அவன் திணறதே அதனாலதான். எங்க இருந்தா வருது இவனுங்களுக்கு இந்த உணர்வு? இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு பிரச்சனையை கொடுத்த போதும் ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலுக்கு சர்வே பண்ண வரானுங்க, இப்படித்தான் பாபர் மசூதி இடிச்சானுங்க, கிளம்பி வாங்கடான்றான். 4 பேர் துப்பாக்கி ரவைகளை தன்னுடைய நெஞ்சில் தாங்கி ஷஹீதுகளாக மாறினான். உடனே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அறிவித்தார், இனி எந்த பள்ளிவாசலையும் நீங்கள் சர்வே செய்யக்கூடாது என்கின்ற இடைக்கால உத்தரவை நீதிமன்றம் தந்தது. என்ன வழக்கறிஞர்களுடைய திறமையான வாதத்தில் தந்ததா? ஒருபோதும் கிடையாது. போராட்டங்கள் தான் தீர்மானிக்கும். புரட்சியாளர் பழனி பாபா அதைத்தான் சொல்லி காட்டினார். போராட்டங்கள் தான் தீர்மானிக்கும், உங்களுடைய கள போராட்டங்கள் தான் தீர்மானிக்கும். அதைத்தான் இன்றைக்கு பெரும் மரியாதைக்குரிய ஜமாத்துல் உலமா இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப 5 ஆண்டுகள் நீ முஸ்லீமாக இருந்தால் தான் செய்யணும். அப்போ லெட் மீ டெல் யூ an interesting story. அப்ப இந்த 5 வருஷம் நீ முஸ்லீமா இருந்தா தான் தரணுங்கிறான். இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். இன்னைக்கு 13க்கும் மேற்பட்ட லா எக்ஸ்பர்ட்ஸ் have gone and approached the சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. இன்னும் மேல டெய்லி போட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் போட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பாயிண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்க் மை வேர்ட்ஸ், இன்ஷால்லா இதெல்லாம் இன்வாலிடேட் ஆயிரும், இதெல்லாம் தூக்கி போட்டுருவான். ஏன்னா எனக்கு முன்னால் பேசுகிற உலமாக்கள் சொன்னாங்க பாருங்க, விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் வந்து வாலண்டரியா கேஸை எடுத்து இன்டர்வியூ பண்ணி, நீ அமல்படுத்தினதெல்லாம் இருக்கட்டும் பா, ஒரு ஓரம் ஒரே போராட்டம் பெரிய பிரச்சனையா இருக்குது, நீ அமல்படுத்தினதெல்லாம் இருக்கட்டும், டெம்பரவரியாவது சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும்னு ஆர்டர் போட்டுச்சு. போராட்டத்தினுடைய விளைவு டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா இட் வில் பி ஸ்ட்ரைக் டவுன் இன்ஷாஅல்லாஹ். இறைவன் நாடினால் இந்த பாயிண்ட்லாம் இருக்காது. அவன் மீசையில மண்ணோட்டாம அப்படியே வளர்த்திக்கிட்டே இருப்பான். என்ஆர்சி அமல்படுத்தாம சிஏ பண்ணி வச்சுட்டு எங்க முஸ்லீமுக்கு பாதிப்புங்க, அவ்வளவு கூமுட்டியாக நாங்க இருக்கிறோம். ஏற்கனவே 2 முஸ்லீம் பெண்கள் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலையும் ஸ்டேட் வக்ஃப் கவுன்சிலையும் இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு சத்தியம் டிவி விவாதத்தில் இருக்கும்போது சொல்றேன், ஏற்கனவே முதலாக மோடிஜி வந்துதான் பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறார். 2 பெண்கள் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். அப்ப நான் சொன்னேன், என் தலையெழுத்தாங்க இந்த ஆளுலாம் விவாதிக்கணும்னு அங்கேயே சொன்னேன் ஓப்பன்லி. தலையெழுத்தாங்க, இது ஒன்னும் சட்டத்தையா தெரிஞ்சுட்டு வரணும். ஏற்கனவே சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் 2 பேர் இருக்கிறாங்க. உடனே டக்குன்னு கோல் போஸ்ட்டை மாத்தி, அப்ப இருக்காங்களா 2 பேர் யாருன்னு சொல்லு அப்படின்னா,
விளம்பரம் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், ஒன்று ஃபாத்திமா முசஃபர் முஸ்லீம் லீக், இன்னொருத்தவங்க ஆசியா மரியம் ஐஏஎஸ். அவன்கிட்ட பதிலே இல்லை. இவன் தான் புதுசாக வந்து முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அந்த மாதிரி பேசுகிறான். ஏற்கனவே இருக்குது 2 முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க போர்டில். இப்போ இவன் புதுசாக என்னத்தை நாடுறான்? அவன் எதை நாடுகிறான் என்றால் அடையாள அழிப்பை நாடுகிறான். இதெல்லாம் கையில் எடுத்துட்டா நல்லா கவனிச்சு பாருங்க. பாபர் மசூதி என்ன சொல்லுவான்? அவன் நம்ம வரலாற்று சின்னம்னு சொல்லுவோம், அவன் அவமான சின்னம்னு சொல்லுவான். அவனுக்கு என்னன்னா இந்த வரலாற்று எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனுடைய நினப்பு அது. தினந்தோறும் குண்டுமலை பொழிந்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு பேர் கேள்வியா கேட்கிறான். நம்மளை விட்டுருங்க, நம்மளாம் போய் போராடுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. தினந்தோறும் குண்டுமலை பொழிகிறது என்று நிறைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேட்பாங்க. தினந்தோறும் குண்டுமலை பொழியுது, பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, ஏன் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறானே? அது எங்கள் ரத்தத்தில் ஊறியது. என்ன இழப்பு, எதை இழந்தாலும் ஒருபோதும் உரிமையை இழக்காதவர்கள் முஸ்லிம்கள். நீ எத்தனை அடையாள அழிப்பை நடத்தினாலும், எத்தனை வக்ஃப் வாரிய திருத்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒருபோதும் உன்னுடைய பாட்சா இங்கு பலிக்காது. வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி வெற்றியை அல்லாஹ் எங்களுக்கு தான் வைத்திருக்கிறான். எங்களுடைய போராட்டம், நாங்க வேணா ஒருத்தர் செத்து என்ன வேணா சுட்டு தள்ளிடலாம், நான் வேணா செத்து போயிடலாம், ஜெயிலில் போயிடலாம், தூக்குல போட்டுடலாம், என்ன வேணா நடக்கலாம், அதுக்கப்புறம் யார் வேணா போகலாம், ஒன் ஆஃப்டர் அனதர். ஆனா இங்க போராட்டம் நின்றுட்டே இருக்கு. வரலாறு பாருங்க, நிறைய எல்லா இடத்துலையும் உங்களை அடிக்கிறாங்களே, கேட்கறாங்களே சோசியல் மீடியா, எல்லா இடத்தையும் உங்களை அடிக்கிறாங்க. எல்லாரும் நீ ஒன்னு யோசிக்கணும், எல்லா இடத்தையும் அடிச்சாலும், எல்லா இடத்துலையும் எங்களை ஒடுக்கினாலும், எல்லா இடத்தையும் உரிமையை பறிச்சாலும், எங்காவது ஒரு இடத்தில் முஸ்லிம் உரிமையை பறிகொடுத்து ஓடினான் என்கின்ற வரலாறு உண்டா? வரலாற்று பக்கங்களை புரட்டிப்பார். எங்கேயாவது ஓடினான் இருக்குதா? நீ எங்களையே சிறுபான்மையிலே அடிச்சுட்டு பெருமையா பேசுற, பத்தியா இப்படி அடிச்சிட்டோம் பத்தியா அப்படின்னு. நீ தான் அசிங்கப்படணும் அதுக்கு. உண்மையால நீ தைரியமான ஆளா இருந்தா, உண்மையான தைரியமான ஆளா இருந்தா யூபி போன்ற மாநிலங்களில், இன்னும் பல வட மாநிலங்களில் மத மாற்றத்துக்கு தடை சட்டம் என்று வைத்து எங்களுக்கு தாவா பண்ண முடியாமல் லாக் பண்ணி இருக்கிற இந்த ஜாகிர் நாயக் மாதிரி ஆளுங்களாம் இந்த இந்தியாவுக்குள்ளே வர முடியாது, இப்படி பயந்து போயிருக்கு பாரு. நீ தைரியமான ஆளா விட்டு தான் பாரு. எங்களை முழு பிரச்சாரம் செய்ய விடு. உலமா சபையை அழைத்து நாங்கள் சேலஞ்சை ஏத்துக்கிறோம், நீங்க உங்க மார்க்கத்தை தாராளமா எல்லா முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புல தந்து பண்றோம்னு சொல்லு. 10 ஆண்டு, ரொம்ப அதிகமா சொல்றேன்னு நினைக்கிறேன், 5 ஆண்டு இறைவன் நாடினார். ரொம்ப அதிகம் நினைக்கிறேன், அது கூட 1 வருடம் போதும், அது கூட அதிகம் நினைக்கிறேன். இறைவன் நாடினால் 6 மாதங்கள் போதும். இதுக்கு மேல நான் சொன்னா இந்த பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி போட்டுருவோம், அதனால அப்படியே நிறுத்திடுவோம் இல்லையா? 6 மாதம் போதுன்னா எதுக்கு போதும்னு நம்ம வந்து சந்திக்கும் போது சொல்லிக்கலாம். இல்ல இப்போ பிரச்சனை என்னன்னா ஒழிச்சுக்கிட்டு அது போதும்ல. என்னன்னா பிரச்சனை என்னன்னா நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் பல நேரங்களில் வந்து சமுதாய பொறுப்பில்லாத ஸ்டேட்மெண்ட் மேடையில் பேசிட்டு போயிட்டோம்னா அதுக்கு சமூகமும் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களும் பாதிப்புக்குள்ளாக. இதுவரை இறைவனுடைய பேரருளால், பெருங்கிருபையால், பெரியவர்களுடைய துவா பரக்கத்தால் என்னுடைய மேடை பேச்சுகளுக்கு இதுவரை நான் சிறியவனாக இருந்தாலும் இதுவரை வழக்கு வாங்கியதில்லை. அது அல்லாஹ்வுடைய பெருமருள். ஏன்னா அது ஏற்பாட்டாளர்களுக்கும் சிக்கல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சமூகத்தை எப்படி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா உலகம், இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த சோசியல் மீடியா உலகம் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லணும். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் சொல்லிச்சு, அதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். உலகிலேயே மிகப்பெரிய ஆபத்துகள் அப்படின்னு ஒரு 10 விஷயத்தை சொல்லிச்சு. பொல்யூஷன், எக்கனாமிக் டெலியூஷன், இன்வாலன்டரி மைக்ரேஷன், இன்ஃப்ளேஷன், லேக் ஆஃப் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்டர்ஸ்டேட் இஷ்யூட் கான்ஃபிளிக்ட், சைபர் இன்செக்யூரிட்டி, சோஷியல் போலரைசேஷன், எக்ஸ்ட்ரீம் வெதர் கான்டெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகத்திலேயே பெரிய பிரச்சனையா இருக்கிற முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன். தகவலை வெட்டி ஒட்டி அப்படியே வச்சு பரப்புறது, தகவலை வெட்டி ஒட்டி பரப்புறது, அது அப்படியே சூழ்ந்து வரும். உலகத்திலேயே முதல் நாடு எது தெரியுமா? மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன்ல. உலகத்துல பெரிய ரிஸ்கா இருக்கிறது 10, அதுல முதன்மையானது மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், தகவலை திரித்து சொல்வது. அப்படி தகவலை திரித்து சொல்லக்கூடிய நாடுகளில் முதன்மை நாடாக இருப்பது உலகத்திலேயே வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துடைய ரிப்போர்ட்டின் படி இந்தியா. அந்த பெருமை அமித்ஷாவுக்கு சாரும். இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரூட்ல வீடியோ இருக்குது, யூபியில பேசுறாரு. அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ் அடிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நாங்க பரப்பணும். அவரே சொல்றாரு ஓப்பனா, நாங்க பரப்பணும், அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் அடிச்சிட்டாரு அப்படின்னு பரப்பிட்டோம். அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவே வந்து நான் அடிக்கலப்பான்னு கதறினாலும் யாரும் ஏத்துக்க தயாரில்லை, நாங்க சொன்ன செய்தி போய் சேர்ந்துருச்சுனார் பெருமையா. இதுக்கு எதுக்கிட்ட வெள்ளையஞ்சோலையமா சுத்தணுங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய அசிங்கம்ல இது. ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்ற பேச்சு நாங்க பரப்பிட்டோம், போய் சேர்ந்துருச்சு. இப்படி பொய் செய்தி பரப்புவதனால் முஸ்லிம்களுக்கு எதிராக இது போன்ற பொய் செய்தி. இப்போ வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல முக்கியமானது என்னன்னா, நம்முடைய உரிமை பறிபோவதை விட முக்கியமானது ஒரு கிரண் ரிஜிஜு என்கின்ற ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் நின்று சொல்றாரு, இட் இஸ் a லேண்ட் கிராபிங் மாஃபியாங்கிறார். நெஞ்சு வலிக்குது அப்படி அதை கேட்கும்போது. இட் இஸ் a லேண்ட் கிராபிங் மாஃபியா பாராளுமன்றத்தில். அதுதான் மக்கள்கிட்ட பதிவு வைக்கிறான். முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் தான் நம்ம இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும். அதற்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை இங்கு மேற்கோள் காட்டுகிறேன்.
அரசியலமைப்பு சட்டத்தில் என்னுடைய எந்த உரிமை பறிபோகிறது என்பதை மேற்கோள் காட்டுகிறேன். நான் ஒரு முஸ்லிமா பிராக்டிஸ் பண்றது இட் ஹஸ் பீன் enshrined as a right in the constitution. ஆனா நான் 5 வருஷம் கழிச்சு தான் அதை நான் பண்ணணும். நான் ஒரு பொருளை சதக்காவோ வக்ஃபோ பண்ணணும்னா நீ 5 வருஷம் முஸ்லிமா இருந்தா தான் பண்ண முடியுங்கிறது இட் இஸ் a direct attack and it is a war that has been waged against the right that has been enshrined in the constitution. அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைக்கு எதிரான நேரடி போர். அப்ப இவன் மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறான். வக்ஃபுங்கிறது ஒரு லேண்ட் மாஃபியா, லேண்ட் கிராபிங் மாஃபியா ஒரு பெரிய திட்டம் போடுறான். பொய்யை பரப்புறான். கேட்கறான் பிஐபி பப்ளிக் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபியோட ரிப்போர்ட் வருது 2024. இதே சென்ட்ரல் மினிஸ்ட்ரி மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட். அதுல 2வது கேள்வி என்ன தெரியுமா? இஸ்லாமிய நாடுகளிடத்தில் எல்லாம் வக்ஃபு போர்டு இருக்குதா? அவனே கேள்வி கேட்கறான். ஏன்னா விளக்கம் தராங்களாமா. முதல் விளக்கம் கேட்பாங்கல்ல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமா அறிக்கை கொடுக்குறான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் வக்ஃபு போர்டு இருக்குதா அப்படின்னு கேட்கறான். இருக்குதா? இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனையே. See, this is the problem. அப்ப அவன் அடுத்த பதில் சொல்றான். பதில் நோ. அவனே போட்டான் நோ. துருக்கி லைனா நாட சொல்றான். துருக்கி, ஈரான், ஈராக், அவனே லைனா நாடுகளை சொல்லி இந்த நாட்டில் எல்லாம் வக்ஃப் போர்டு இல்ல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு சாதாரண சேர் எடுத்து சவுதி அரேபியா, நான் இதுல சொன்னேன், நியூஸ் 18ல சொன்னேன் விவாதத்தில், ஒரு சாதாரண சேர் எடுத்து அந்த சேருக்கு பின்னால வக்ஃபுல் ஹரம் அப்படின்னு ஒரு மார்க்கர்ல எழுதி கொடுத்துட்டா கூட யாரும் தொட மாட்டாங்க. அது போதும் எங்களுக்கு. அதான் வக்ஃபுக்கு நாங்க தர்ற மரியாதை. மினிஸ்ட்ரியே இருக்கா மடையா? எவ்வளவு பெரிய போய் பாத்தீங்களா? எங்க மினிஸ்ட்ரி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி பரப்புறா இந்த செய்தியை. உலகத்துல எங்கேயுமே முஸ்லிம் நாட்டுல வக்ஃப் இல்லைன்னு. உசாரத்துல் அவுகாஃப்னா என்னது? வக்ஃபுடைய ப்ளூரல் தானே அவுகாஃப், ஜமா தானே அவுகாஃப். உசாரத்துல் அவுகாஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் அவுகாஃப். வக்ஃபுடைய மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. பச்சை பகலில் போய் சொல்கிறான். மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன். இங்கு வரக்கூடிய மக்கள் செய்தியை எங்கு கொண்டு போக வேண்டும்? முஸ்லிம் அல்லாத நம்முடைய சக இந்தியர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும். ஏன்னா அதான் அவனுடைய நோக்கம். லேண்ட் கிராபிங் மாஃபியா என்கிறான் அயோக்கியம். ரத்தம் சிந்தி இந்த தேசத்திற்காக போராடிய முஸ்லிம்கள், இந்த மண்ணில் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஏழை எளியவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக விடப்பட்ட சொத்து. எனக்கு முன்னர் பேசிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க சிவன் சொத்து குலநாசம் என்று. சத்தியமான உண்மை. உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? வரலாற்று பூர்வமான ஒன்றை சொல்லட்டுமா? ராமர் கோயிலை நீங்கள் கட்டினீர்கள். அப்பவே கவிஞர் வைரமுத்து சொன்னார், ராமர் கடவுளா மனிதனா? ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்பு மற்றவர், இறப்பு மற்றவர். பிறப்பற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர்? ராமர் மனிதன் என்றால் மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார். ராமரே ஏத்துக்கல. இந்த ராமர் கோயிலை திறந்தது தப்புன்னு சங்கராச்சாரியரே சொல்லிட்டார். அதற்கு பின்னும் வீம்பு பிடிச்சி அந்த ராமர் கோயிலை திறந்தாங்க. அது ஒரே இடம், ஒரு பள்ளிவாசல், ஒரே இடம். சுத்தி இருக்கிற எல்லா தொகுதியிலும் நீ அவுட்டு, தெரிஞ்சுக்க. அது ஒரு பொது சொத்து. அதை இடிச்சு அதை உன் இஷ்டத்துக்கு கட்டின. சுத்தி இருக்கிற ஒத்த தொகுதியில நீ ஜெயிக்கல. ஒரு தொகுதியில ஜெயிக்கல. வரலாற்றை மறந்துடாதீங்க. ஒரு தொகுதியில ஜெயிக்கல. யாரை நம்புகிறோமோ இல்லையோ, இந்த படைப்பாளனின் படைப்பினங்களுக்கு ஏற்ற மார்க்கத்தை பின்பற்றும் இந்த முஸ்லிம் சமூகம் ஏக இறைவனின் உதவியையும் தீர்ப்பையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எப்படி ராமர் கோயில் என்று ஒன்றை பாபர் மசூதியை இடித்துவிட்டு நீ கட்டியதற்காக ஒற்றை சீட்டில்லாமல் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினானோ, இந்தியா முழுக்க இருக்கும் பொது சொத்தில் கை வைத்த உன்னை இந்தியா முழுக்க ஓட ஓட விட்டு வேட்டி அடிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். இது சத்தியம். இது பொது சொத்து. இது ஏழைகளுக்கான சொத்து. முதலில் நடுக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது என்ன? நீங்கள் நேர்மையானவர், ஏழைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர், அனாதைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர். அனாதைகளின் சொத்தும் பொது சொத்தும் மிகப்பெரிய சாபத்திற்குரியது. அதை கை வைத்து உங்களுக்காக எடுக்க நினைக்கும் உங்களை வல்ல இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று இறைவனிடத்திலே ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இது நடந்தே தீரும். அப்ப இவன் ரொம்ப நேர்மையா வக்ஃப்ல நிறைய சொத்து இருக்குது. சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி அதை கொண்டு வர்றான். பிஐபில சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி ஒரு வருடத்திற்கு பாண்டே கூட அந்த கொஸ்டினை கேட்டிருந்தார். 12,000 கோடி வருமானத்தை எடுத்து இந்த நாட்டுக்கு தர முடியும் ஒரு வருஷத்துக்கு. அதே சச்சார் கமிட்டி அதைவிட முக்கியமாக வேதனையாக ஒன்றை சொன்னது. முஸ்லிம்களுடைய கல்வி தரம் என்பது, ஸ்கூலுக்கு போற முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு 125% முஸ்லிம்கள், 125% முஸ்லிம்கள் பள்ளிக்கூடத்திற்கு கூட செல்வதில்லை. நேஷனல் ஆவரேஜ் 7% அப்படின்னா ஹையர் செகண்டரிக்கு போற முஸ்லிம்களுடைய ஆவரேஜ் ஒன்லி 4%. சச்சார் கமிட்டி அறிக்கை. 20இல் ஒருவர் கூட மாஸ்டர் டிகிரி வாங்குறது இல்லை. இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து எம்ஏ அந்த மாதிரி படிச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? கணக்கு போட்டு பார்த்தா மொத்தமா பர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்கும். இது சொல்லிட்டு
இதை சொல்லிட்டு ரொம்ப வேதனையா சச்சார் கமிட்டி பதிவு செய்தது. படிக்கக்கூடாது, படிச்சா ஈயத்தக்காச்சி ஊத்து, அவன் காதுல ஈயத்தக்காச்சி ஊத்து, படிச்சா தீட்டு, படிக்கவே கூடாது, ஏகலைவனா இருந்தா அவன் கட்ட விரல வெட்டி கேளு, இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் செய்தும் ஒரு சமூகம் படித்து SC/ST மேல வந்துட்டா இந்த பாழாய் போன முஸ்லிம்களுடைய கல்வித்தரம் SC/STக்கும் கீழே இருக்கிறது என்று சொன்னாரே. நீதி நேர்மை அயோக்கியத்தனம் பிடித்தவர்களே, நீதி நேர்மை ஒரு ஓரத்தில் ஒட்டிக் கொண்டிருந்தால் இந்த முஸ்லிமுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி காட்டுங்கள். முஸ்லிம் அல்லாத மக்களே, உங்களிடத்தில் நியாயம் கேட்கிறேன். எங்க சொத்தை எடுத்து எங்களுக்கே நியாயம் கற்பிப்பாராம். அப்ப ஒரே ஒரு உண்மையான விஷயத்தை மட்டும் கேட்டு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்க சொத்தை எடுத்து எங்களுக்கே சொத்து தருவாராம். இந்தியாவிலே 1986 கரீம்பாய் இப்ராஹிம் அப்படிங்கிறவரு ரிலிஜியஸ் எஜுகேஷன் அண்ட் பில்டிங் ஆர்ஃபனேஜ், அநாதை இல்லங்கள் கட்டுவதற்கும் ரிலிஜியஸ் அதாவது மதரசா படிப்புக்காகவும் 1986 ஒரு 4532 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து தானமா கொடுக்குறார். பேர் என்ன? கரீம்பாய். என் பிரின்சிபல் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம தாய்மாரெலாம் வீட்டில் இருப்பாங்க, போய் செய்தியை சொல்லணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாரும் சொன்னதையும் உள்வாங்கணும், இல்லைன்னா சும்மா உட்காந்து போகிறதில்ல. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய திறமைசாலிகள் முஸ்லீம்கள் தான். எதனால சொல்லுங்க? அசராம உட்காந்துருப்பாங்க ஜும்மால, அவங்க முழிச்சிருக்காங்கன்னு நினைச்சே அசத் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ட்ரைனிங் நமக்கு இருக்கு, உலகத்துக்கு நமக்கு தான் ட்ரைனிங் இருக்கு. ஏன்னா வாரம் ஒரு முறை கம்பல்சரி, தூணுக்கு முன்னால ஃபேனுக்கு கீழே பக்கத்தில் ஒரு எழுப்பி விட்டானா கண்ணுங்கெல்லாம் சிவந்து போய், அதுவும் வந்து ஒழு முடியாத அளவுக்கு திறமையா உட்காந்து ரொம்ப பட்டிருப்பார் போல, நிறைய டவுட் கேட்டிருப்போம். உட்காந்து எந்திரிச்சிருக்கேன் எப்படி ஆச்சுன்னு. பேர் என்ன? அவர் பேரு கரீம்பாய். என்ன பண்றாரு? ஏன்னா நீ சொல்லணும் போய் இந்த மாதிரி வக்ஃப் விஷயங்கள் இருக்கு. நம்முடைய பெரிய பின்னடைவே இதுதான். நான் காங்கிரஸில் வேளச்சேரி சட்டமன்றத்துக்கு பிரச்சாரம் சென்றிருந்த போது கடந்த தேர்தலில் நான் கூட பேப்பர் கொடுக்குறீங்கன்னு நினைச்சிட்டேன் முடிக்கவும். அப்ப வேளச்சேரி சட்டமன்றத்தில் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் டாக்டர், அவங்க பெண்ணு, அவங்க சொல்றாங்க, முஸ்லீம் டாக்டர், படிச்ச பெண், நமக்கு 3 கவர்மெண்ட் பில்ல மோடி எவ்வளோ பண்ணியிருக்காருல்ல, நம்ம ஏன் அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்குது. போய் சேர்ந்துருக்காப்போ நம்ம பிரச்சாரம், நான் போய் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட சொல்லுங்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளேயே போறதில்லை. அப்போ என்ன, இங்கே உட்காந்து நல்லா தரமாக கேட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே, என்னங்க என்ன சொன்னாங்க, ஜமாத்துல் உலமா நடத்தினாங்க இவ்வளோ நிகழ்ச்சி, MP வந்தார், லோக்கல் MLA வந்தார், செய்திகளை சொன்னார், பயங்கரமாக சொன்னார். எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பப்பு. என்ன சொன்னார், எதுக்காக நம்ம எதிர்க்கிறோம்? அதுவா இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்கு. அதான் சரிதான், வேதனை தான். என்ன சொன்னாங்க? செய்தி எடுக்கணும். மன் ஹஃபில ஃபர்ர வ மன் கதப கர்ர என்பார்கள். என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க. இங்கே எல்லாரும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிடையாது. அப்படியே கேட்டுக்கிட்டே லட்சக்கணக்கான ஹதீஸ் சொல்றதுக்கு மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்கணும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில். அந்த செய்தியெல்லாம் நம்ம எடுத்தா தான். ஏன்னா வக்ஃபை பற்றி கிரண் ரிஜிஜு பேசி கொண்டு இருக்கிறான், ஒரு பக்கம் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கிறான். வக்ஃபு கஃபுங்கிற என்னடா இவனுக்குலாம் காஃபும் ஃபேவும் எப்படா வார்த்தையில உச்சரிப்பு வருதுன்னு யோசிக்கிறேன் நான். ஒரு நாள் எங்க மதரசால போய் நான் புக் எடுத்து பார்க்குறேன், இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்னு புக், இங்கிலீஷ் புக்கு, இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வா எழுதி திருப்பி பார்க்குறேன், அருண் ஷோரின்னு பேர் எழுதியிருக்கு. யார் படிக்கிறா தெரியுதா? ஸோ அகைன் பாய் பேர் என்னது? கரீம்பாய். மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். அப்போ கரீம்பாய் 1986 ஆர்ஃபனேஜ் கட்டுவதற்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், முஸ்லீம் எஜுகேஷன் அதாவது மதரசா நடத்துவதற்கும் வக்ஃபாக கொடுக்குறார். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. வெரி ரீசெண்ட் டாக்குமெண்ட், 1986 டாக்குமெண்ட். 2002 ஒரு பெரிய பணக்காரர் அந்த இடத்தை அணுகி 21.5 கோடிக்கு வாங்குகிறார். இதுதான் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருந்தால், டிட்டாச்மெண்ட் இருந்தால் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈவன் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் இட் இன் இங்கிலீஷ். This has to be conveyed to the central ministry. ஏன்னா this is an open challenge I am issuing to you. 21.5 கோடி. It was purchased for 21.5 crores by a millionaire. அப்போ 21.5 கோடிக்கு அதை வாங்குறாரு. வாங்கின உடனே அது பிரச்சனை ஆகுது. 2002 வாங்குறாரு. 1986 சொத்து 2002 வாங்குறாரு. உடனே அது பிரச்சனையான உடனே சட்டமன்றத்தில் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ATR போடப்படுகிறது. அப்போது மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை வருகிறது. அப்படி வரும்பொழுது இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பிரைவேட் சேல் ஆர் யூஸ் அப்படின்னு முடிவு செய்யப்படுகிறது ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ல. இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பிரைவேட் சேல்ஸ் ஆர் யூஸ், எந்த தனிநபருடைய சேல்ஸுக்கும் தனிநபருடைய யூஸுக்கும் அது கிடையாது அப்படின்னு மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் ATR பதிவு செய்யப்படுகிறது.
இது நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பவே பிரச்சனையாவது சட்டமன்றத்துக்கு போது வழக்கு போயிடுச்சு 82. இப்போ லேட்டஸ்ட் 82 டாக்குமெண்ட் தான் 82ல கொடுக்குறாரு. அப்ப 2006 இருந்து 2010க்குள்ள ஒரு யுஎஸ் பேஸ்டு பில்டிங் கம்பெனி, சிகாகோ பேஸ்டு பில்டிங் கம்பெனி வந்து பெர்கின்ஸ் அண்ட் வில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அதை டெவலப் பண்ணி கட்டுறான். 4532 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட இடம், 27 மாடி கட்டுறான். உள்ளேயே ஸ்விம்மிங் பூலு, உள்ளேயே ஜிம்மு, உள்ளேயே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், உள்ளேயே எல்லாம் உள்ளேயே 15,000 கோடி மதிப்புள்ள இடத்தை கட்டுகிறான். இப்போ வந்துருவோம் பாயிண்ட்டுக்கு. இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப பழைய பிரச்சனை கிடையாது. இதுக்கு இடையில 2015 இந்த சேல்ஸ் இட் டிட் நாட் ஃபாலோ லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஆர்டர் வருது 2015. ஏன்னா இது வக்ஃப் இடமாக இருக்கிறதுனால 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணியிருக்கணும் ரெசல்யூஷன். அப்படி பாஸ் பண்ணல, அப்படியே நேராக போய் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு எவனோ ஒரு முஸ்லீம் தான் அயோக்கியத்தனம் பண்ணி கொடுத்துட்டான், பணம் வருது அப்படின்னு சொல்லி. தைனிக் பாஸ்கர் தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லுது, சேரிட்டி கமிஷனர் இன்வால்வ்மெண்ட் முறைகேடாக தரப்பட்டதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு படி மேலே போய் மகாராஷ்டிராவின் முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் சட்டமன்றத்தில் சொல்கிறார், வக்ஃப் லேண்ட் இஸ் நாட் சப்போஸ் டு பி சோல்டு ஃபார் பிரைவேட் பர்பசஸ் அப்படிங்கிறார். Who is this? Devendra Fadnavis. Waqf land is not supposed to for private purposes. Is not supposed to be sold for private purposes அப்படின்னு சொல்றார். பிரைவேட் பர்பஸுக்கு வக்ஃப் லேண்டை விற்க கூடாதுங்கிறார். 15,000 கோடிக்கு மோடி அமித்ஷாவுடைய உற்ற நண்பர் அம்பானி இந்த இடத்தை வாங்கி கட்டிட்டார் அன்டிலா. இப்ப நான் கேட்கிறேன், இதுதான் உலமா சபையின் சவால். எங்களுக்காக தான் நல்லது பண்றதுக்கான வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க. 1982 பழைய டாக்குமெண்ட் கூட கிடையாது. The matter is pending before Supreme Court. இன்னமும் பெண்டிங்ல இருக்குது. இப்போ நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டீங்க. வக்ஃப் போர்டு இன்வால்வ்மெண்ட் தேவையில்லை, டைரக்டா கலெக்டரே வந்துடலாம். எல்லா ஹிண்ட்ரன்ஸையும் எடுத்தாச்சு, எல்லா பிரச்சனையும் தீர்த்தாச்சு. இதுக்குத்தான் வக்ஃபுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் என்றால், தெம்பும் திராணியும் உண்மையிலேயே மோடி அமித்ஷா ஆம்பளை தான் என்றால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் அன்டிலா எனும் அம்பானியின் வீட்டை இடித்து காட்டுங்கள். அரே தகிபே, அம்பானியோட வீடு எடுத்து காட்டுங்கடா. 1982 சொத்து 15,000 கோடி. The matter is still pending before the Supreme Court. முடிச்சீங்கல்ல, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இப்படி எல்லாம் முஸ்லிம்களுடைய புனிதத்துவம் தெரிந்த ஒருவனே முஸ்லிம்ல ஒரு கருப்பாடி இருந்து இவ்வளவு பெரிய சொத்தை வித்துட்டானே. இன்னைக்கு அந்த கேஸ் ஓடிட்டு இருக்குது, வக்ஃப் போர்டு வெர்சஸ் கரீம்பாய் ட்ரஸ்ட். போய் பாருங்க, லைவ்ல படிச்சு பாருங்க, பாரன் பெஞ்சில் படிச்சு பாருங்க, வழக்கு இருக்கு, இன்னமும் இருக்கு, கேஸ் ஓடிட்டு இருக்கு. அம்மாடி கட்டி முடிச்சிட்டான். ஒரே ஒரு அறைகூவல் தமிழ் புரியும் தமிழக பாஜகவினருக்கும் RSS காரர்களுக்கும் இந்து முன்னணியினருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையானவர்களாக இருந்தால், if you are really true on your claim, then demolish the property of Ambani that is worth of 15,000 crores. 15,000 கோடி மதிப்புள்ள அம்பானியின் சொத்தை இடித்து அதை முஸ்லிம்களை வக்ஃப் போர்டில் சேர்க்காதவரை நீங்கள் பொய்யர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எங்க இருந்து வரோம்? முடியுமா? முதலாளிடா, முதலாளி. தொற்றுவியா நீ? டேய், தொற்றுவியா நீ? தொற்றுவியா? அப்படியே தொட்டு நீ இடிச்சுட்டாலும் நாங்கள் இதை ஏற்க மாட்டோம். ஏன் ஏற்க மாட்டோம்? ஏற்கனவே முஸ்லீம் மதத்தின்படி இது ஒரு புனிதமான இடம்னு தெரிஞ்சே ஒருத்தன் வித்துட்டான். இப்போ முஸ்லீம் இல்லாத இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு அது புனிதம் இல்லையே சட்டப்படி, அப்ப அவன் எப்படி அதை பயப்படுவான்? இருக்கிறவனே ஃபாலோ பண்ணல, அப்ப நீ எப்படி போனா நீ தான் மாட்டுவ. 15,000 கோடி மதிப்புள்ள அம்பானியின் வீட்டை இடிக்க வேண்டிய கடமை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லின் படி மோடி அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா ரொம்ப ரீசெண்ட் டாக்குமெண்ட், 1982 கரீம்பாயால் தரப்பட்டது. இன்னைக்கு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இப்ப இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் என்னவென்றால், நேற்றைய முன்தினம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இடிச்சிட்டாங்க மத்திய பிரதேசத்தில். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் காரணம் காட்டி ஒரு மதரசாவை, பல வருஷமா இயங்கிட்டு வர ஒரு மதரசாவை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லு படி இந்த டாக்குமெண்ட் இது என்க்ரோச்மெண்ட் பப்ளிக் லேண்ட்ல இருக்குன்னு இடிச்சிட்டாங்க. நீங்க அதைத்தானே செய்ய போறீங்க. இவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும். இவர்கள் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் கடந்த பட்ஜெட் செஷன்ல கௌமி வக்ஃப் போர்டு தரக்கியத் ஸ்கீம் QWPTS அப்படின்னு வக்ஃப் போர்டுகளை மாடர்னைஸ் பண்றதுக்கும், ஷஹாரி வக்ஃப் சம்பத்தி விகாஸ் யோஜனா SMSVW அப்படின்னு அர்பன் வக்ஃப் அசெட்ஸை, சிட்டியில் இருக்கிற வக்ஃப் அசெட்ஸை மானிட்டைஸ் பண்றதுக்கும் இருந்த ஒரு திட்டத்தில் பட்ஜெட்டை நிறுத்தி விட்டார்கள். இதெல்லாம் நாங்கள் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறியா? இதைத்தான் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு நல்லது செய்யறதா இருந்தா பட்ஜெட்ல இருக்கிற ஸ்கீமுக்கே நிதி ஒதுக்கல, வக்ஃபுக்கு இருக்கிற ஸ்கீமுக்கே எந்த நிதியும் ஒதுக்கல. அதே மாதிரி ஸ்கீம் ஃபார் ப்ரொவைடிங் எஜுகேஷன் இன் மதரசா ஆர் மைனாரிட்டிஸ் SPEMM அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எதற்காக அப்படின்னு சொன்னா,
சயின்ஸையும் மேக்ஸையும் மதரசாக்குள்ள வக்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற மதரசால சயின்ஸையும் மேக்ஸையும் உள்கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸுக்கு 2021 மோடி ஆட்சியில் தொடர்ந்து 2021 2022 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை நிறுத்தி 2024-25 பட்ஜெட்ல 0. ஏன்டா இருக்கிறதே நிறுத்திட்டீங்க, இருக்கிற இல்ல வக்ஃப் சொத்துல இருந்து கொடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்போம்னா நான் கேட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, நான் கேன போயலாம். அப்ப இதைத்தான் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்கிறோம். ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த நிதியையும் நிறுத்தி விட்டார்கள். இப்ப புதுசா வக்ஃபில் இருக்கிற சொத்தையும் பிடுங்கி கொண்டார்கள். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் நிற்கிறார்கள். இவங்க சொல்லக்கூடிய கிளைம்ல இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இவர்கள் போய் அம்பானி வீட்டை இடிக்கட்டும் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். மதக்கலவரத்தை தூண்டுவதற்கும் முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்காக மட்டுமே இதை இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் இன்றைக்கு இது எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவுரங்கசீப்புடைய அடக்கஸ்தலத்தை இடிக்க வேண்டும் என்று நிற்கிறார்களே. 1933 1193 மரணமடைந்தார் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. 700 ஆண்டுகள் கழித்து 19ஆம் நூற்றாண்டில் உஸ்மானிய பேரரசை வீழ்த்திவிட்டு ஜெருசலத்தை மீண்டும் சிலுவை யுத்தக்காரர்கள் கைப்பற்றினார்கள். ஜெருசலத்தை கைப்பற்றியவுடன் 1917 சிரியா சென்ற பிரிட்டிஷ் படை தளபதி எட்மண்ட் ஆலன் நேராக சென்று அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு போய் டுடே த வார்ஸ் ஆஃப் க்ரூஷேடர்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அந்த அடக்கஸ்தலத்துக்கு போய் அவருடைய கபர்ஸ்தானுக்கு போய் டுடே எங்க சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி எத்தனை வருஷம் கழிச்சு 700 வருஷம் கழிச்சு போய் டுடே த வார்ஸ் ஆஃப் க்ரூஷேடர்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இத்தோடு சிலுவை போரின் போர் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு அவேக் சலாஹுத்தீன் என்றான். 3 வருடம் கழித்து பிரிட்டிஷ் படையின் தளபதி ஹென்றி கொரோட் என்கிற பிரிட்டிஷ் படை தளபதி 3 வருஷம் கழிச்சு போய் அவருடைய கபர் மேல கால் வச்சு அவேக் சலாஹுத்தீன் ஹென்றி அப்படின்னா நல்லடியார்கள் ஷஹீதுகள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவேக் சலாஹுத்தீன், we have returned my presence here, concentrate the victory of the crossover crescent அப்படிங்கிறான். எந்திரி சலாஹுத்தீன் 703 வருஷம் கழிச்சு கபர்ல கால் வச்சுக்கிட்டு சலாஹுத்தீன் எந்திரி, எங்களுடைய சிலுவை போராளிகளுடைய வெற்றி, எங்களுடைய சிலுவைகள் உங்களுடைய பிறைகளை தோக்கடித்து விட்டது என்பதை இன்றைக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன், என்னுடைய இருப்பு இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னான். அதையே தான் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவுரங்கசீப் கபிரஸ்தானுக்கு போறான். தான் வாழும் காலகட்டத்தில் தான் தந்தை செய்தது தவறென்றாலும், அரசு கஜானாவில் இருந்து உன்னுடைய மனைவிக்கு நீ கட்டடம் கட்டியது தவறு என்றால் தவறு, கூலு அல்ல ஹக்க வலவுக்கான, நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், வலவுக்கான முர்ரா அது கசப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதிலு நீங்கள் சத்தியத்தை நிறைவேற்றுங்கள், நீதியை செய்யுங்கள், அது உங்களை உற்ற உறவினரை பாதித்தாலும் நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றி வந்ததனால் அவுரங்கசீப் தன்னுடைய சொந்த தந்தை ஷாஜகானை சிறைபிடித்து சிறையில் அடைத்தார். தன் கடைசி காலம் வரை தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது குரான் பிரதிகளை தன்னுடைய கைகளில் எழுதி தொப்பியை தன்னுடைய கைகளால் தைத்து தனக்கென்று எந்த வருமானத்தையும் அரசு கஜானாவில் இருந்து ஒரு நயா பைசா எடுக்காத ஒரு மாபெரும் வீரப்போராளி அவுரங்கசீப் தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தை ஆண்ட ஒரு மாமன்னன் அவுரங்கசீப். அவன் உயிர் வாழும் காலத்தில் அவனை எதிர்கொள்ள வக்கற்ற துப்பற்ற இவர்கள், அவன் இறந்து விட்ட பின்னால் அவன் கபருக்குழியை தோண்டும் அயோக்கியர்கள் கோழைகள் ஏன் தோன்றுகிறார்கள்? முஸ்லிமின் இறந்து விட்ட சடலம் கூட இந்த கோழைகளுக்கு அச்சத்தை கொடுக்கும். இதான் காரணம். பயப்படுறாங்க பார்த்தாலே, ஷாஹி ஈத்கா மஸ்ஜித் பயப்படுறான், ஐயோ பதறான். நமக்கு தெரியல அதோடைய சிறப்பு, அது பாபர் மசூதி பதறான், ஷாஹி ஈத்கா பள்ளி பதறான், அவுரங்கசீப் கபிரஸ்தான் எப்படி இருக்குது அது அப்படியே தரமட்டமா இருக்கு சொல்லிட்டு செத்தார் அவர். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் 45 ரூபாவோ என்னமோ, அவரே சொந்த காசை சம்பாதிச்சு வச்சுட்டு இதுல தான் என்ன அடக்கம் பண்ணணும், இந்த காசுலேயே நீங்க எனக்கு அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு மௌத்தா போனார். அதற்கு பிறகு அதே போல அடக்கம் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு யான்பாபி மஸ்ஜித் கேட்கிறானே, காசி விஸ்வநாதர் கோயில் அதை அவுரங்கசீப் இடித்தார், எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. அந்த பள்ளி இந்த பள்ளி எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ளதான் வருது. பள்ளி வாசலை இடிப்பது, கபரஸ்தான்களை கபலீகரம் செய்வது, மஸ்ஜிதோட. ஏனென்றால் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் எவ்வளவு கொடூரமானது என்று சொன்னால், ஒரு காலம் வரும், நேரம் வரும், மஸ்ஜிதுகளுக்கு மேல் வந்து ஸ்டிக்கரை ஒட்டுவார்கள், திஸ் இஸ் நாட் அ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த உரிமை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா ஒற்றவன் யாரும் முஸ்லீம் கிடையாது, அதனுடைய புனிதத்துவம் தெரியாது. ஐ எம் நாட் பிளேமிங் them. அழுத்தம் கொடுத்தா செய்ய போறான். எடப்பாடி கூட்டணி வச்ச மாதிரி என்ன பெரிய காம்பு சுத்துறோம், துப்புனா புடிச்சு போடுற போறாரு. தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். தக்க பாடம். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் பாருங்க, இனி
இந்த ஆட்சி திமுகவின் ஆட்சி மீண்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய கருத்து, இனி மீண்டும் ஒரு முறை திமுகவின் ஆட்சி ஒரு கால் வராமல் சென்று விட்டால் அடுத்து அமையக்கூடிய அதிமுகவின் ஆட்சி என்பது நேரடி RSSின் ஆட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கும். தே ஆர் குவைட் சீரியஸ். ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட்டணி அமைச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு காமெடியை அமைச்சு விட்டு இன்னொரு காமெடியை தலைவராக்கி, அது தேராதுன்னு வைங்களேன். வாழ்க்கை பூரா பொய்யே பேசுகிற ஒருத்தன் தலைவனாக இருந்தான் இவ்வளோ நாள். வந்ததுலேருந்து பொய்ங்க, வந்ததுலேருந்து பொய். 1 2 3 4 5 ப்ரௌட் கன்னடிகான்னு சொன்னான். ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்டால், நான் அப்படி சொல்லவே இல்லை, டிஎம்கேக்காரங்க பொய்யா சொல்கிறாங்கண்ணா, அது மார்ஃபிங் பண்ணிட்டாங்கண்ணா. அரியலூர் மாணவியை வந்து கிறிஸ்டினுக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்தினால தான் அவன் தற்கொலை பண்ணிட்டாங்க. NCPCR சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்ட்டாங்க. அவன் பண்ண போராட்டம் உண்ணாவிரதம்லாம் சம்சா சாப்பிட்டு வீணா போச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணா. அதுக்கு அவன் மேலே வழக்கே இருக்கு போய் பேசினதுக்கு. ஒன்று அண்ணாதுரை வந்து தேவரையா வந்து நின்றுட்டு அண்ணாதுரையா சொன்னார், இந்து கோயிலை தப்பாக பேசினா ரத்தம் ஓடுன்னு சொன்னார், பொய் மேடையில் நின்றுக்கிட்டு. அதுக்கு அவன் மேலே வழக்கு இருக்குது, பொய். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் கிளிச் வந்து அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான். அதுக்கப்புறம் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டா எங்கள் டெக்னிக்கல் கிளிச் தான் வந்துச்சுன்னு. எல்லாமே பொய். எப்படி ஒரு பொய்யை பேச முடியுது? வக்ஃபு போர்டை பற்றி பேசினாலும் பொய், இவருடைய மாநில தலைவர்கள் வந்தாலும் பொய், அனைத்து விஷயங்களிலும் பொய்யே இவர்கள் பேசுவதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷனை வச்சு இந்தியா முழுக்க. கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய உஸ்தாத் அப்துல் சமத் நதுவி அவர்கள் சொல்லுவார்கள், பாத்திலும் பாத்திலும் மோதிக்கொண்டால் இரு பாத்தில் எந்த பாத்தில் பலமான பாத்திலோ அது ஜெயித்துவிடும். ஹக்கும் பாத்திலும் மோதிக்கொண்டால் ஹக்கு 100% இருந்தால் மட்டுமே ஜெயிக்கும், அதற்கு பலம் தேவையில்லை என்று சொன்னார். அப்ப ஹக்கான ஒரு மேடையில் ஹக்கான தலைவர்களோடு நிற்கிறோம். நாம் ஹக்காக இனி களத்திலே அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இட் இஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு டிராவல் பொலிட்டிக்கலி. ரொம்ப முக்கியமான சூழ்நிலை. இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு கடமை நம் மீது இருக்கிறது. இன்னைக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன். மகாராஷ்டிராவிலே புல்கார் அப்படின்னு ஒரு காடு இருக்கு. அந்த காட்டிலே சின்ன பசங்களை எல்லாம் வந்து கொன்று அவங்களுடைய ஆர்கான்ஸ் எல்லாம் திருடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அப்போ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஜிலண்ட் குரூப்பை உருவாக்கி யாரை தான் திருடுறான்னு பார்ப்போம்னு கட்டையை மட்டையமாக நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு சாமியார்கள், புல்காரில் சாமியார்கள் 2 பேர் கிராஸ் ஆகுறாங்க. பார்த்தா சாதுவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிராஸ் ஆகுறதை பார்த்து அந்த மக்களுக்கு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இவர்கள் தான் அந்த குழந்தைகளை திருடுறாங்களோ அப்படின்னு. அந்த கிராம மக்கள் போய் அவங்களை பிடிக்கிறாங்க. அங்கே வந்து ரேஞ்சர் வராங்க, காட்டு போலீஸ் வருது, காட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து கொண்டு போய் ஒரு லோக்கல் சின்னதாக இருக்கிற அந்த பூத்தில் வைக்கிறாங்க, போலீஸ் பூத்தில் வைக்கிறாங்க. வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டு தீயா செய்தி பரவுது, நம்ம குழந்தைங்களை கொன்னவனுங்களை போலீஸ் பாதுகாக்குது அப்படின்னு செய்தி வருது. உடனே ரொம்ப கூட்டம் கூட்டின உடனே போலீஸை பயப்பட ஆரம்பிச்சிருது. கூட்டம் ஓவர் ஆயிடுச்சு, விட்டா போலீஸே அடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கூட்டம் கூட்டின உடனே ஒரு கட்டத்தில் ஆஹா இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு அந்த 2 சாமியார்களை வண்டியில் ஏற்றி எங்கேயாவது காப்பாற்றி கூட்டு போகலான்னு போலீஸ் போறாரு. அந்த கிராம மக்கள் கட்டையை கொண்டு வந்து போலீஸ்காரன் கையில் அடிக்கிறாங்க. அவன் அதுக்கு மேலே தாங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போலீஸ்காரன் விட்டு ஓடிட்டான். அந்த சாமியாரை பாவம் அந்த அப்பாவி சாமியார்கள் சிரித்த முகத்துடனே இறந்து போகிறார்கள். அடிச்சு கட்டையால் அடிச்சு கொண்டுறாங்க. ஒரு வதந்தி பரவிடுச்சு. அது எதேச்சியா பரவட வதந்தி பரவிச்சு எதுட்டான். மறுநாள் ட்விட்டரிலே ஒருத்தன் போடுறான், புல்கர் சாமியார்களை முஸ்லீம்கள் அடித்து கொன்று விட்டார்கள் போடுறான். நம்ம கவனமா இருக்கணும். அப்படிதான் இந்த வக்ஃபை பத்தியும் செய்தி. அங்க இருக்கிறது திருச்செந்தூரில் அப்படி, அதுல இப்படி, இதுல எப்படி, லட்சக்கணக்கான சொத்து, ஆயிரக்கணக்கான சொத்து, கோடிக்கணக்கான சொத்து. பாண்டியராஜ் படத்துல வர மாதிரி 10,000 50,000 எங்கடா. நானே யோசிச்சேன், நிறைய பேர் இப்படி கூட நினைச்சுக்கிட்டான், நம்ம இங்க நின்று கத்திட்டு இருக்கிறது எதுக்காக, நிறைய முஸ்லீம் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஏதோ வக்ஃப் போர்ட்ல இருந்து நம்மளுக்கு மாசம் காசு வந்த மாதிரியும், இப்ப அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்து பணம் நின்றுச்சு அதனால கத்துறானுங்கன்ற மாதிரியும் 10 பைசா வரலங்க. சொல்ல போனா வக்ஃப் போர்டு கூட நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுலாம் கூட இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தான் போராடுறோம். எங்க விட்டு மறுநாள் ஒருத்தன் ட்வீட் போடுறான், முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து புல்கர் சாமியார்களை அடித்துக் கொண்டு விட்டார்கள். தீயா பரவுது செய்தி. ஐயோ அயோக்கியத்தனம். பயந்துட்டேங்க. நான் காலையில் எழுந்து ட்விட்டரை பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்னடா இது ஒரு பிரச்சனையா, இப்போ இந்தியா முழுக்க இது ஒரு பேசு பொருளாகும், என்னன்னு தெரியலன்னு பார்த்தா இப்படி ஒரு சம்பவத்தை முஸ்லிம்கள் சேர்ந்து புல்கர் சாமியார்களை அடித்துக் கொண்டு விட்டார்கள் என்று அன்றைக்கு ட்வீட் போட்டது அன்றைய மகாராஷ்டிரா சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? அப்ப பொய் செய்திகள் ஊரெல்லாம் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு இந்த சட்டம் சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான கூறுகள், முஸ்லீம் அல்லாதவரை இதில் நியமித்தால் என்ன பிரச்சனை, புனிதத்துவம் அவர்களுக்கு தெரியாது. ஏற்கனவே முஸ்லீம்கள் இருக்கும் பொழுதே அம்பானிக்கு 15,000 கோடிக்கு அந்த சொத்தை வித்துட்டாங்க. இதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். நான் முஸ்லீம் ஆகிவிட்டால் 5 வருஷத்துக்கு நான் ஒரு வக்ஃபை
இது பண்ண முடியாது, டொனேட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் கிடையாது. இதைத்தான் எதிர்க்கிறோம். அது தவிர அங்க இங்கே முறைகேடுகள் இருக்கா இல்லையானா கண்டிப்பா இருக்கு, அதையும் ஏற்கிறோம். அதை சீர் செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். மாறாக எங்கள் உரிமைகளை பறிப்பதற்கு இந்த அரசு தயாராக கூடாது என்பதைத்தான் இந்த மிக பெரும் மக்கள் திரள் பொதுக்கூட்டத்தின் மூலமாக கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வல்ல இறைவனின் உதவியை நாடுகிறேன். எல்லா களங்களிலும் எங்களுடைய கால்களை வலுப்படுத்தித்தா இறைவா என்று வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக கேட்கிறேன். உலமாக்களின் தலைமையிலே எங்களுடைய எந்த உரிமையாக இருந்தாலும் இனி ஒரு உரிமையை இழக்காமல் இருக்கும் உரிமைகளை காக்கின்ற ஒரு போராளி கூட்டத்தை இந்த உலமா சபை முன்னின்று நடத்த வேண்டும். எங்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதற்கு வல்ல இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கேட்டின் உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் ஒரு கோஷம் மட்டும்